அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முந்தைய ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் பயாலஜியில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி 2025 இந்த டாப்பிக்கில் நமக்கு கொஸ்டின் கேட்டால் வேறு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்படின்றத பார்த்துருவோம். சரி, வாங்க பார்ப்போம். ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யாருன்னு இதில் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது லான்ஸ் ஸ்டெய்னர். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ரத்தம்ன்ற டாப்பிக்கில் வேறு என்னென்னலாம் நமக்கு வரலாம் அப்படின்றத பார்த்துலாமா? வாங்க. ரத்தம் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. ஹெமட்டாலஜி. அதே மாதிரி ரத்தம் ஓட்டம் தொடர்புடைய நோய்கள் பற்றிய படிப்பு கேட்கலாம், ஆஞ்சியாலஜின்னு வாங்க. அதே மாதிரி ரத்த சுழற்சி, ரத்த பண்பு, இதய செயல்பாடு பற்றி விவரித்தவர் யாருன்னு கேட்கலாம், வில்லியம் ஹார்வே. சரிங்களா? அதே மாதிரி ரத்த வகைகளை கண்டறிந்தவர்கள், இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. கார்ல் லான்ஸ்டீனர், இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், ஏபி வகையை கண்டுபிடிச்சிருப்பார். இதே டிகாஸ்டர்லோ பார்த்தீங்கன்னா ஏபி வகையை கண்டுபிடிச்சிருப்பார். அதே மாதிரி உலகில் அதிகம் உள்ள ரத்த வகைன்னு கேட்டாங்கன்னா ஓ வகை தான். அதே மாதிரி உலகில் மிக குறைவாக உள்ள ரத்த வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏபி வகை. அடுத்தது என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்எச் காரணியை கண்டறிந்தவர் கேட்கலாம், அதுவும் கார்ல் லான்ஸ்டீனர் தான். ஆர்எச் காரணி கண்டறிய பயன்படுத்திய விலங்கு கேட்கலாம், ரீசஸ் குரங்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். அடுத்தது பாருங்களேன், ஓ வகை ரத்தம் முழு நிறை கொடையாளராக இருக்காங்க. நெக்ஸ்ட் உலகளாவிய தானம் கொடுப்பவராகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏபி வகை ரத்தம் பார்க்கும்போது முழு நிறை பெறுநராக இருக்காங்க, உலகளாவிய ரத்தம் ஏற்பவராக இருக்காங்க. இது ரொம்ப டிஃபரன்சியேஷன் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் ரத்த தானத்தின் போது ரத்தம் உறைதலை தடுக்க சேர்க்கப்படுவதுன்னு கேட்குறாங்க. சோடியம் சிட்ரேட் உப்பு, அலுமினியம் ஆக்சலேட் உப்பு, பொட்டாசியம் ஆக்சலேட் உப்பு, EDTA அப்படின்வாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரத்தத்தின் சுவைன்னு பார்த்தா உப்புத்தன்மை. ரத்தத்தின் pH மதிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 7.30 to 7.40. நெக்ஸ்ட் pH மதிப்பு மாறாமல் இருக்க சேர்க்கப்படும் கரைசல் நம்ம கேட்கலாம், தாங்கல் கரைசல். அதே மாதிரி ரத்தத்தின் மூலக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் இப்போ 100% இருக்கா, அதில் வந்து 55% வந்து பிளாஸ்மா தான் இருக்கும். மீதி 45% தான் ரத்தத்துடைய உயிரணுக்கள் இருக்கும். சரிங்களா? அதை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள் அப்படின்வாங்க, ரத்த வெள்ளை அணுக்கள் லியூக்கோசைட்டுகள்னுவாங்க, ரத்த தட்டுகள் த்ராம்போசைட்டுகள் அப்படின்வாங்க. ரத்த வெள்ளை அணுக்கள் லியூக்கோசைட், இதையும் இன்னும் ரெண்டாக பிரிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்வாங்க. கிரானுலோசைட்ஸ்னா துகள்கள் உடையது, ஏ கிரானுலோசைட்ஸ்னா துகள்கள் அற்றவை. சரியா? இந்த கிரானுலோசைட்ஸை ஒரு 3 டைப்பாக பார்க்குறோம். ஈயோசினோபில்ஸ், பேசோபில், நியூட்ரோபில்னு பார்க்குறோம். ஈயோசினோபில்ஸ் பார்த்தீங்கன்னா 2.3% தான் இருக்கும் ஒட்டுமொத்த WBCயில். பேசோபில் 1% இருக்கும். நியூட்ரோபில் 60% 65% இருக்கும். இதே ஏ கிரானுலோசைட் சைடு வந்தோம்னா மோனோசைட், லிப்போசைட் 2 வகையாக பிரிக்கலாம். மோனோசைட்னா உருவ அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும். லிப்போசைட்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தான் இதோடைய முக்கிய பண்பாக இருக்குது. சரிங்களா? இதோட பார்ட் 2 வீடியோ அடுத்தது வரும். நன்றி, வணக்கம்.